أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقال الله تعالى في قرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله مولانا العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الكيس من دان نفسه وعمل لما بعد الموت أو كما قال رسول الله صلى الله عليه وسلم சர்வபூர்வ ஏகவல்லனாகிய அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நீதி என்று அவனை போற்றி புகழ்வோம். ஸலவாத்தும் ஸலாமும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவருடைய பிள்ளையார்கள், அவருடைய தோழர்கள், அவர்களை உயர்ந்தவர்கள் அனைவரும் இல்லாததாக என்று வேண்டிய நன்றினார். ஜும்மாவுக்காக வேண்டி கொண்டு சேர்க்கக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நமக்கு எதையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறார்கள் அவைகளை எடுத்து நடக்கும் விஷயத்தில் அந்த ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம்மை எதிலிருந்தெல்லாம் தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும்படி கூறியிருக்கிறார். அவைகள் அனைத்திலிருந்து முற்றாக தவிர்த்து விலகி ஒதுங்கி நடக்கும் விஷயத்தில் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த உயர்ந்த மேலான தீனுடைய வாழ்க்கை முறைகளை, வழிமுறைகளை, அமைப்புகளை எமக்கு காட்டி தந்தார்கள். அவைகளை மிக கவனமாக பின்பற்றும் விஷயத்தில் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் தான் விஷயத்தை செய்கிறேன். மேலான அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நல்லதியாக ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு
எங்களை ஒரு முஸ்லீமாக படைத்திருப்பது இது பெரிய ஞானம். முஸ்லீமாக படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் இந்த இஸ்லாத்தை பாதுகாத்து இந்த இஸ்லாத்திலேயே நாம் மௌத்தாக வேண்டும். வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிம். முஸ்லீம் அல்லாத நிலையில நீங்க யாரும் மௌத்தாகிட வேண்டாம். மௌத்தாகாமல் இருக்க முடியாது. ஏதோ ஒரு நாள் மௌத்தாகித்தான் ஆக வேண்டும். ஆனால் மௌத்தாகும் போது நாம் ஒரு முஸ்லீம்களாக மௌத்தாக ஆக வேண்டும். ஆக மேலான பெரியார்களுடைய சகோதரர்கள், அதனால நாம் இஸ்லாத்தை எங்களுடைய கட்டாய கடமையாக ஆக்கி அதில் ஒவ்வொரு அம்சங்களையும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. சாப்பாடு கொஞ்சம் முன்பின்னாகலாம், தூக்கம் கொஞ்சம் முன்பின்னாகலாம், எங்களோட தொழில்துறவு கொஞ்சம் முன்பின்னாகலாம். ஆனால் இஸ்லாம் முன்பின்னாகக்கூடாது. இஸ்லாம் மக்சதே ஹயாத், எங்களோட வாழ்க்கையோட லட்சியம். ஆக மேலான பெரியார்களே சகோதரர்களே, இதனால இஸ்லாத்திலே ஒவ்வொரு அம்சங்களும் மிக பொறுமதி வாய்ந்தவை. எதுவுமே சின்னது என்று சொல்வதற்கு கிடையவே கிடையாது. ஒரு சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது சின்ன ஒரு அம்சம் அல்ல, அது ஒரு பெரிய அம்சம். அல்லாஹ் ஒரு சுப்ஹானல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய நன்மைகளை வாக்களிக்கிறீர்கள். ஆக ஒவ்வொரு அமல்களும் எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் மிக பெருமதி வாய்ந்தவை. மஜிதமா கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா வ கஷியத்துஹுமுர் ரஹ்மா வ ஹஃபத்துஹுமுல் மலாயிகா வ ذكرஹுமுல்லாஹு ஃபீ மன் இன்தஹு. ஒரு கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து மஜிதமா கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய வீடுகளில் ஒரு வீட்டுக்கு ஒரு கூட்டத்தினர் ஒன்று சேர்ந்து அவங்க எதுக்குள்ளதாக அல்லாஹுவை திக்ர் செய்து கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹுடைய குர்ஆனை திலாவத் செய்து கொண்டிருக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை படித்துக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுக்குள்ள தீனுடைய முதாக்கராக்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அல்லாஹ் 4 விதமான சிறப்புள்ள கண்ணியங்களை வழங்குகிறார். இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, சகீனத்துங்கிற அமைதியை அல்லாஹ் உண்டாக்குகிறார். சகீனத்துங்கிற அமைதியை அல்லாஹ் உண்டாக்குகிறார். மனிதனுடைய உள்ளம் அமைதி அடைந்தால்தான் உறுப்புகள் அமைதி அடையும். உறுப்புகள் அமைதி அடைந்தால்தான் நம்மளோட குடும்ப வாழ்க்கை அமைதி அடையும், தொழில் துறவுகள் அமைதி அடையும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் அமைதியை உண்டாக்குவார். உள்ளம் அமைதி அடையவில்லை, உறுப்புகளும் அமைதி அடையாது. உள்ளம் அமைதியடையாத கண்கள் தூங்காது, உள்ளம் அமைதியடையாத உறுப்புகள் அவர்களுக்கு அது சந்தோஷத்தை வழங்காது. உள்ளம் அமைதியடையாத குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இருக்க மாட்டாங்க. உள்ளம் அமைதியடையாத உலக வாழ்க்கையில் சந்தோஷம் அடைவார், நிம்மதி அடைய முடியாது. ஆக பெரியார்களே சகோதரர்களே, உள்ளம்தான் மிக பிரதானமானது. உள்ளம்தான் மிக பிரதானமானது. எங்களோட உறுப்புகளுக்கெல்லாம் நிஜமான உள்ளம். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு கூட்டத்தினர் ஒன்று சேருது, மஸ்ஜிதில் ஒன்று சேர்ந்து மஜிதமா கௌமும் ஃபீ புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹ், நீங்க ஒன்று சேர்ந்து ஒரு குர்ஆன் ஓதுங்க, சேர்ந்து ஓதுங்க, தனித்தனியா ஓதுங்க, அமைதியான நேரத்தில் சத்தமாக ஓதுங்க. எப்படியெல்லாம் ஓதையிலும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாம் இந்த குர்ஆன் திலாவத்தில் கவனமாக இருக்கோம். ஆக அது மஸ்ஜிதுக்கு வந்து ஓதுறது, மஸ்ஜிதில் ஓதுறதுல பெரிய சிறப்பு இருக்கிறது. ஆக பெரியார்களே சகோதரர்களே, மஜிதமா கௌமும் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் யத்லூன கிதாபல்லாஹி வ யததாரஸூனஹு பைனஹும். அவங்களுக்கு இடையில அந்த குர்ஆனை ஓதி அது அவர்கள் விளங்கி கொள்வது. தர்ஸ் மദ്രஸாவில் தர்ஸ் நடக்குது, ஒவ்வொரு பாடங்களும். இதே போல குர்ஆனை ஓதி நாம்
நன்மையை செய்ய வேண்டும். இதுல என்ன சொல்லப்படுகிறது? எங்களோட வாழ்க்கையோட லட்சியமே இந்த குரான். மக்சதுல் ஹயாத், வாழ்க்கையோட லட்சியமே எங்களுடைய குரான். ஆக இந்த குரான்ல ஒருவரும் குரானை நாங்கள் விளங்குவது. அடுத்த ரெண்டாவது வைத்தி இல்லை எத்தனை கிட்டாப் அல்லாஹ் வயததாரசுனஹு பைனஹும் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா. குர்ஆனை ஓதி அவங்க அவங்களுக்குள்ள அதை முலாக்கரா செய்து இதனுடைய விஷயங்களை அவங்க ஞாபகப்படுத்தி அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் என்ன சொல்கிறார் இந்த ஆயத்தில்? இந்த ஆயத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விளக்கம் தந்தார்? எங்களுடைய முன்னோர்கள் பெரியார்கள் இந்த ஆயத்துக்குரிய விளக்கம் என்ன? இந்த ஆயத்தை கொண்டு நாம் எப்படி செயல்படுத்துவது? ஒவ்வொரு ஆயத்துகளும் செயல்படுத்த வேண்டிய ஆயத்துகள். ஈமானுக்குரிய ஆயத்துகள் இருக்கிறது, அது ஈமான் கொள்ள வேண்டிய ஆயத்துகள். 6150 வசனங்கள் ஈமானுடைய வசனங்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனங்கள்ல 6600 சொச்சம் வசனம் இருக்கிறது. இந்த 6600 சொச்சம் வசனங்கள்ல 6150 வசனம் ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயம். 500 சொச்சம் வசனங்கள் தான் அஹ்காமாத்துகள் சம்பந்தப்பட்ட விஷயம். தொழுகை சம்பந்தமாக, நோம்பு சம்பந்தமாக, ஹஜ்ஜி சம்பந்தமாக, இதே போல ஏனைய அமல்கள் சம்பந்தமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் 500 சொற்கள். ஆக எப்போவே நாம் ஈமானுடைய முலாக்கராக்கள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுவும் மஸ்ஜிதில் ஒன்று சேரக்கூடிய பழக்கத்தை நாம் உண்டாக்கணும். எப்போது எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறோம், வீட்டில் தேவைகள் இருந்தாங்க முடிச்சிட்டு, எங்கள் தொழில்துறையில் தேவைகள் இருந்து முடிச்சிட்டா, நாங்கள் எப்பவுமே மஸ்ஜிதுக்கு வரணும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறோம், ஆசை இருக்கிறோம். மஸ்ஜிது பைத்துக்குள்ளே தக்கியும். மஸ்ஜித் என்பது ஒவ்வொரு முத்தகிகளுடைய வீடு. எங்களோட வீடு நாங்க கட்டி வச்சிருக்கிற இடமா இல்லை. எங்களோட வீடு, முஸ்லீம்களுடைய வீடு மஸ்ஜிது தான். எங்களோட சொந்த தேவைகள் போக மீத நேரம் மஸ்ஜிதுல கழிக்கப்பட வேண்டும். ஆக மஸ்ஜிதுல கழிக்கப்படுறதை சொல்றாங்க, அல் மஸ்ஜிது அல் முஃமினு ஃபில் மஸ்ஜிதி கஸ்ஸமதி ஃபில் மா. அல் முஃமினு ஃபில் மஸ்ஜிது, ஒரு மோமின் மஸ்ஜிதில் எப்படி இருப்பார்கள் சொன்னா, கஸ்ஸமதி ஃபில் மா, தண்ணீர்ல இருக்கக்கூடிய மீனை போல. மீன் எவ்வளவு மீனுக்கு தண்ணி எவ்வளவு சந்தோஷம், அதே போல மஸ்ஜித் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்க வேண்டும். எங்களோட வீட்டை விட, எங்களோட தொழில்துறை செய்யக்கூடிய இடங்களை விட, எங்களை ஏனைய வெளியே இருக்கக்கூடிய தொடர்புகளை விட மஸ்ஜிது எங்களுக்கு அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு. கொஞ்ச நேரம் இருக்கிறதா மஸ்ஜிதுக்கு போவோம். மஸ்ஜிதுல ஓதுறதுங்கிறது ஒரு விஷயம், திக்ர செய்யறதுங்கிறது விஷயம், படிக்கிறதுங்கிறது ஒரு விஷயம். மஸ்ஜிதுல எயத்துக்காக இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக நான் மஸ்ஜிதில் இருக்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் மஸ்ஜிதில் இருக்கிறேன். இதுக்கும் பெரிய நன்மைகள் இருக்கிறது. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு மீன் குஞ்சத்தை வெளியே தூக்கி போட்டா அது துடிச்சு கொண்டே இருக்கு. யாராவது ஒரு சின்ன புள்ள அந்த மீன் குஞ்சில வாழை தூக்கி பிடிச்சி அந்த தண்ணீரை போட்டா சந்தோஷமாகும். வெளியே இருக்கிறது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, ஒரு தேவைக்காக வெளியே இருக்கிறோம். இதை முடிச்சுட்டு நான் மஸ்ஜிதுக்கு போவோம். ஒரு குடும்ப தேவைக்காக நான் இருக்கிறேன், இதை முடிச்சுட்டு மஸ்ஜிதுக்கு போவோம். மஸ்ஜிதுக்கு போகணுங்கிற எண்ணம் எங்களுக்கு அதிகமா இருக்கிறது. எங்களோட வீடு மஸ்ஜிது தான், எங்களோட வீடு மஸ்ஜிது தான். ஆக தற்காலிகமா இருக்க போற வீடு வெளியே. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் மஸ்ஜிதை ஒரு முக்கியமான இடமாக கட்டணும். இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லயபஹதல்லாஹு அக்வாமன் யௌமல் கியாமத்தி ஃபீ wujuhihim nur வ அலா மனாபிரில் லுல் யகபித்துஹும் நாஸ் லைஸு பி அன்பியா வலா சுஹதா. قال العربي هل لهم لنا نعرفهم هم المتحابون في الله من قبائل شتى ومن بلاد شتى يجتمعون ويذكرون الله تعالى. நாளை கயாமத்துடைய நாளையில சில கூட்டத்தினரை எழுப்புவான்.
அக்வாமன் யௌமல் கியாமத்தி ஃபீ wujuhil nur, அவங்களோட முகம் ஒளியினால் பிரகாசமாக இருக்கும், ஒளி உள்ளதாக இருக்கும். அவங்களோட முகம் அலா மனாபில் லூர், அவங்க முத்துக்களான மேடைகளில் அமர்ந்திருப்பார்கள். ஒளி பிரகாசமா, அவங்களோட முகம் பிரகாசமா இருக்கும், அவங்க முத்துக்களான மேடைகள் அமர்ந்திருப்பார்கள். இதை பார்க்கக்கூடிய ஏனைய மக்கள் கியாமத்துடைய நாள்ல இவங்க யாரா இருக்க முடியும், இவ்வளவு பிரகாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்களே, இப்படி முத்துக்களான மேடைகளில் அமர்ந்திருக்கிறார்களே, பலருடைய எண்ணம் இருக்கும் இவங்க நபிமார்களாக இருக்கலாம், இவங்க நபிமார்களாக இருக்கலாம், அல்லது சுகதாக்களாக தீனுக்காக உயிர் கொடுத்த ஷஹீதுகளாக இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவங்க சுகதாக்கள் உலமாக்களும் அல்ல, அவங்க நபிமார்களும் அல்ல, அவங்க சுகதாக்களும் அல்ல. ஃபகாலல் ஆராபியு ஹல்லிஹும் லனா நஅரிஃபுஹும், யார சொல்லலாம், நாங்க நினைச்சோம் இவங்க ஒரு நபிமார்களாக இருக்கலாம், நாங்க நினைச்சோம் இவங்க சுகதாக்களாக இருக்கலாம். நீங்க சொல்றீங்க நபிமார்களும் அல்ல சுகதாக்களும் அல்ல, இவங்க யார சொல்லுவாங்க? இவர்கள் பல இடங்கள்ல இருந்து ஒன்று சேர்ந்து, பல கோடினர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியவர்கள். அவங்களோட செயல் என்ன? இப்படி ஒரு ஒளி உள்ளவர்களாக முத்துக்களாலான மேலைகள்ல அமர்த்தி வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? இவங்க பல கோத்திரத்தர்கள், பல அமைப்புள்ளவர்கள், வியாபாரிகள், விவசாயிகள், உத்தியோகர்கள், கூலித்தொழில் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியவர்கள். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திய மக்களுக்கு அல்லாஹ் இவ்வளவு பெரிய சிறப்புகளை வச்சிருக்கிறார், இவ்வளவு பெரிய சிறப்புகள். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதில் ஒன்று சேர்வதற்கு ஆசைப்படணும். நேரம் எங்கள் சொந்த தேவைகள் நான் நிறைவேற்ற வேண்டிய தேவைகள் தான், குடும்ப தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டிய தேவைகள் தான், எங்களோட வாழ்க்கை வசதிக்கான தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டியவைகள் தான். ஆனால் நிறைவேற்றின பிறகு எங்களுக்கு நேரம் இருக்கிறது. யாருக்குமே நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. எங்கள் நேரம் வீணாக கழியுது, எங்கெங்கேயோ கழியுது. எங்களுக்கு தெரியும் என்ற நேரம் எங்க கழியுது, இந்த நேரம் எங்க கழியுது. ஆக நம்மளோட நேரத்தை கழிக்கணும் மஸ்ஜிதுகள்ல. கொஞ்சம் நேரம் இருக்கிறதா மஸ்ஜிதுக்கு ஒன்று ஈத்திகாவுடைய நியத்தோடு இருக்கலாம், அல்லது திக்ர் செய்யலாம், அல்லது குர்ஆன் ஓதலாம், அல்லது 4-3 பேர் சேர்ந்து நாங்கள் தீனுடைய விஷயங்களை முதாக்கரா செய்யலாம். இப்படியாக எங்களோட நேரங்கள் காலங்கள் கழியும் என்றிருந்தால் அந்த உலக வாழ்க்கையையும் ஹயாத்தம் மனமானதாக ஆக்கி தருவோம். ஆகிரத்திலே வாழ்க்கை எல்லாம் எங்களை முத்துக்களாலான மேடைகள்ல அமர வைப்போம். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளணும், அல்லாஹ்வுக்காக நாம் பிரியணும், அல்லாஹ்வுக்காக ஒருவரை சந்திக்கணும். சந்திக்கிற பழக்கத்தை நாம எங்கிட்ட உண்டாக்கணும். வஜபத் முஹப்பதி, ஹதீஸில் குத்ஸில் சொல்லப்படும், வஜபத் முஹப்பதி அல் முத்தஹாப்பீன ஃபிய அல் முத்தஜாலிஸீன ஃபிய அல் முத்தபாதிரீன ஃபிய அல் முத்தஜாவிரீன ஃபிய வஜபத் முஹப்பதி. ஹதீஸில் குத்ஸில் சொல்லப்படுது, அல்லாஹ் சொல்கிறான், இன்னென்ன தன்னை உடையவர்களோட முகப்பத்து வைக்கிறது எனக்கு கட்டாயம். அல்லாஹ்வே தனக்கு கட்டாயமாகி கொள்கிறான், அல்லாஹ்வே தனக்கு கட்டாயமாகி கொள்கிறான். யார் யாருக்கு? வஜபத் முஹப்பதி அல் முத்தஹாப்பீன ஃபிய, அல்லாஹ்வுக்காக ஒருவருக்கொருவர் நேசம் கொள்வது. இன்றைக்கு நாங்க ஒருவருக்கொருவர் நேசம் கொள்றோம் ஏதோ ஒன்றுக்காக, நல்ல விஷயம்தான். இருந்தாலும் நாம ஒவ்வொருவரும் சொல்லிக்கணும், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். அடுத்தவரை சொல்லணும், நான் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். எங்களோட சொந்த விஷயங்களை பேசிக்கொள்வோம், தேவையான விஷயங்களை நாம் பேசிக்கொள்ளலாம், அது சம்பந்தமாக நாம் முதாக்கரா செஞ்சு கொள்ளலாம். இருந்தாலும் கூட எங்களை நீயத் இருக்கிற நான் சந்திக்கிறது அல்லாஹ்வுக்காக. ஆக நாம ஒவ்வொருவரும் எங்களை சகோதரர்களை சந்தித்து அவங்களுக்கு அவங்களோட தீனுடைய விஷயங்களை பேசி அவங்கள தீனோட தொடர்பு. சஹாபாக்களுடைய ஒரு தன்மை இருந்தது,
சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்தால் அவர்கள் ஒரு அசர் சூறாவை ஓதாமல் தெரிய மாட்டாங்க. ரெண்டு பேரும் ஒரு அசர் சூறாவை ஓதாமல் தெரிய மாட்டாங்க. ஒரு அசர் சூறாவில் என்ன சொல்லப்படுது? ஒரு அசர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் வ தவாஸவ் பில் ஹக் வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். இந்த வசனத்தை ஓதாமல், இந்த சூறாவை ஓதாமல் அவங்க ரெண்டு பேரும் தெரிய மாட்டார்கள் என்று ஹதீஸ்ல தெரியும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த சூரத்தில் என்ன சொல்லப்படுது? ஒரு அசர் காலத்தின் மீது சத்தியமாக. காலம் என்கிறது மிக முக்கியமான ஒன்று. அது அந்த காலத்துல ஒரு செகண்ட் கூட வீணாக கழிக்கக்கூடாது. ஒன்று எங்களோட குடும்ப தேவைகளுக்காக இருக்கணும், அல்ல எங்களோட சொந்த தேவைகளுக்காக இருக்கணும். அப்படி இல்லை இல்லை, அது ஏனைய தவறுகளுக்காக இருக்க வேண்டும். வீணாக கழிவதற்கு நேரம் இல்லை. இன்றைக்கு யகூதிகள் நசாராக்கள் எவ்வளவு பெரிய திட்டமிட்டிருக்கிறார்கள் சொன்னால், எங்களோட ஒவ்வொருவருடைய நேரத்தையும் வீணாக கழிக்கிறதுக்காக எவ்வளவு சாதனங்களை ஏற்பாடு செய்திருக்கிறார். இப்படி ஒரு சாதனங்கள் இதுக்கு முன்னால் இருக்க இல்லை. ஆனா இன்னைக்கு இது இல்லை, இதை விடவும் இன்னும் பெரிய பெரிய சாதனங்கள் வரலாம். என்ன வந்தாலும் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாக மௌத்தாகிற விஷயத்துல உறுதியாக இருக்க வேண்டும். இது எதுவுமே எங்கட ஈமான்ல படுதலை உண்டாக்கி இருக்கிறார், ஈமான்ல புறப்பாட்டை உண்டாக்கி விடக்கூடாது, எங்கட அமல்கள்ல புறப்பாட்டை உண்டாகிக்கூடாது. இதனால அந்த சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ஓடித்தான் வெளியாகுவார். நாமும் ஓட வேண்டிய ஆயத்தை தான். இப்படி ஓடும் பொழுதும் எங்களுக்கு அதுல ஒரு உணர்ச்சி உண்டாகுது. அது என்ன சொல்ல போற? அசல் காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். ஆனால் 4 வகைகளை தவிர இல்லல்லதீன ஆமனு, ஈமான உண்டாக்குறதுக்காக முயற்சி தன்னிடத்தில் ஈமான உண்டாக்கி கொண்டிருக்கிறார்களே இவர்களை தவிர. இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நல்லவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே இவர்களையும் தவிர. குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள், திக்ர் செஞ்சு கொண்டிருக்கிறார்கள், திலாவத் செய்து கொண்டிருக்கிறார்கள், 5 நேர தொழுகைகளை மிக பக்குவமாக தொழுது கொண்டிருக்கிறார்கள், முன்பின் சுன்னத்துகளை பேணி தொழுகிறார்கள், மேலதிகமான துஆ தொழுகை, அவங்க வித்ரு தொழுகை, இப்படி தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, இப்படியான தொழுகைகளை தொழுது கொண்டு இப்படியான அமல்களை செய்து சாலிஹான அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களே இவர்களையும் தவிர. உண்மைய குர்ஆன் தான், ஹதீஸ் தான், தீன் தான் எங்களோட வாழ்க்கையில, உலக வாழ்க்கைக்கு வெற்றி, ஆகிரத்துடைய வாழ்க்கைக்கு வெற்றி என்கிறத ஒருவருக்கு சொல்லிக் கொள்ளணும். எப்படி அமல் செஞ்சு கொள்றீங்களா? பள்ளிக்கு போனீங்களா? இன்னைக்கு இமாம் ஜமாத்து போனீங்களா? என்ன நடந்தது? தலைவர் உட்கார்ந்தீங்களா? அதுல என்ன பேசப்பட்டது? பயான் இருந்தீங்களா? அதுல என்ன சொல்லப்பட்டது? ஆக என்னென்ன விஷயங்கள் நடந்தது? ஒருவருக்கு நாம் செல்லுவோம். நாங்க ஒவ்வொருவரும் ஹக்க பேசுறதுங்கிற இன்றைக்கு பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இருந்து விடுபட்டு போயிட்டு என்னத்தையும் பேசிக் கொண்டிருக்கிறோம். சந்திச்சாலும் கூட இந்த துனியாட போக்கு எப்படி வந்திருக்கிறது சொன்னா, சந்திச்சாலும் தீனுடைய பேச்சு வர்றதில்லை. எப்படி தொழுகைகள், எப்படி ஒரு தொழுகை, எப்படி ஒரு தஹஜ்ஜத் தொழுகை இருந்தது, எப்படி பிள்ளைகள் தீனுடையவர்களாக இருக்கிறாங்க, உங்களோட பிள்ளைகள் எத்தனை பேர் ஆமலா இருக்கிறாங்க, எத்தனை பேர் ஆலிங்களா இருக்கிறாங்க. ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இது நாம ஒவ்வொருவரும் பேசணும். சஹாபாக்கள் ஒருவருக்கொருவர் இதை பேசாமல் தெரிய மாட்டாங்க. சிரமங்கள் இருக்கலாம், நல்ல தீனுடைய விஷயங்களை செயல்படுத்தும் போது கஷ்டம். ஷைத்தான் தீனுடைய விரோதி, அவன் எங்களுக்கு இதுல சிரமத்தை உண்டாக்குறான். தொழுகை இல்லாத சிரமத்தை உண்டாக்குறான். தொழுகை போக ஆரம்பிக்கும் பொழுதே எத்தனையோ போட்டாங்க. ஒரு 2 ரக்காயத்தான் தொடங்கக்கூடாது, அந்த ஒரு ரக்காயத்திலே முடிச்சுக்குவோம். அளவுக்கு சூழலை உண்டாக்குறான், மாச்சலை உண்டாக்குறான். ஆனா சில வஸ்துக்களுக்கு முன்னால இருந்தா இவ்வளவு 1 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டாங்க, 1 மணி நேரத்திலேயே முடிச்சுட்டாங்களே. பெரியார்களே, சகோதரே, எங்க ஒவ்வொருடைய மனநிலையையும் நீங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு முன்னால வச்சு பாருங்க.
அவங்க ஏன் இப்படி சொல்லி போடுறாங்க? ஷைத்தானும் நப்சும் எங்களை ஏமாற்றிடக்கூடாது, அதனால இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சத்தியத்தை ஞாபகப்படுத்திட்டு தான் வேற பேச்சுகள் பேசுறோம். உண்மையை ஒவ்வொருவருக்கு ஒசியத்து செய்யறது. ஒசியத்தா நாங்க நினைச்சுக்கிறோம், மௌத்தாவாவுக்கிட்டவா ஏதாவது இந்த சொத்தை இந்த கொடுங்க, இந்த சொத்தை என்ன கொடுங்க, இந்த கடன் இருக்கிறத நிறைவே, அது இல்ல ஒசியம். ஒசியத்துங்கிறது எப்பயும் தீனை பத்தி சொல்லிக் கொண்டே இருக்கணும், ஈமான் அமலை பத்தி ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கணும். இது எங்க ஒவ்வொருவருடைய பொறுப்பு, ஒரு கூட்டத்தில பொறுப்பு அல்ல. ஒரு கூட்டத்தினர் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, பேசிக் கொண்டிருக்கிறாங்க, வந்தா இதைத்தான் பேசுவாங்க, எங்களுக்கு தெரியும். கண்டவன் ஓ இவங்க இதைத்தான் பேசுறது சொல்றது மட்டும் இல்லை, பெரியார் நாமும் செய்ய வேண்டியது. அப்ப இதனால ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருக்கும், சில கஷ்டங்கள் இருக்கும் குடும்பங்கள்ல. பொறுமையா இருக்க சொல்றது. பொறுமைக்கு எல்லாம் பெரிய நன்மைகளை வச்சிருக்கிறார். பொறுமையை பற்றியும் நம்ம அதை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும். குடும்பத்துல சிறு சிறு சிரமங்கள் இருக்கலாம், அதுல அவர் இப்படிதான் எங்க வீட்டுல எப்படி இருக்குது, எங்கட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது பாருங்க, வயல்ல எப்படி ஆகிட்டது, இப்ப தொழில எப்படி ஆகிட்டது, அதுக்கு நம்ம அமைதி சொல்லலாம். பொறுமையா இருப்போம், அல்லாஹ் அதுக்குரிய கூலிகளை பன்மடங்காக்கி தருவான். பார்வைக்கு நஷ்டம் கூட தெரியலாம், முடிவில் அல்லாஹ் அதுல லாபத்தை உண்டாக்கும். இதுதான் பொறுமைக்கு சொல்லக்கூடிய ஆறுதல். நோய் நுங்கலங்கள் இருக்கு, அமைதி அறிவு ஒன்று நாம அவருக்கு அமைதிப்படுத்திட்டு இதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, இப்படி ஒரு நோய் இருக்குன்னு சொல்றீங்களே உங்களோட குடும்பத்துல உங்களுக்கு, அதுக்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, அதுக்குள்ள ஆலோசனைகளை சொல்லலாம். இப்படி ஒன்று செஞ்சு பாருங்களேன். சுண்ணத்தான வழிமுறைகள் இருக்குது, நோய்க்கான சுண்ணத்தான வழிகள் இருக்கு. இன்றைக்கு எல்லாம் திருமையினால நல்ல மருந்து வகைகள் இருக்கு. மருந்து இல்லாம அல்ல எந்த ஒரு நோயையும் விடுறதில்லை. ஆக அந்த மருந்து எங்களுக்கு கிடைக்கணும். இப்படி நாம பேசிக்கொண்டு 2 ரக்காத் சொல்லுங்க, துவா கேளுங்க, அல்லாஹ் லேசாக்கி வைப்பா. அப்படி நாம ஒவ்வொருவரும் சொல்லிக் கொள்ளணும். இது ஒரு கூட்டத்துக்கு மட்டுமல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க எப்ப யாரை சந்திச்சாலும் இந்த சூறாவை ஓடாமல் நாங்க யாரும் பிரிய மாட்டோம். ஆக நாமளும் ஒரு முயற்சி செய்யலாம், செஞ்சு பார்ப்போம். இதனுடைய செஞ்சு பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, செஞ்சு பார்த்து அனுபவப்பட்ட விஷயம்தான் இது. குர்ஆன் சொல்றது இருக்குது, செஞ்சு பார்ப்போமேங்கிறத. இது செஞ்சு பார்த்து அனுபவப்பட்ட விஷயம். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் எங்களது வாழ்க்கையில லட்சியம் தீனாக கொள்ளணும். துனியா அல்லாஹ் ஏற்பாடு செய்தது. துனியா நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாலே 50,000 வருஷத்துக்கு முன்னாலேயே எங்களோட துனியா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்க எப்படி பிறப்போம், எங்க இருப்போம், என்ன செய்வோம், அதனால என்னென்ன கிடைக்கும், எங்களோட குடும்பம் எப்படி இருக்கும், எங்க நிலைமை இருக்கும், எங்களோட வாழ்க்கை எப்படி அமையும், எங்களுக்கு எவ்வளவு காலம், இதெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த ஏற்பாட்டை நாம ஒரு வரக்கத்துள்ளதாக, ரஹ்மத்துள்ளதாக, அருளுக்குரியதாக ஆக்குவதற்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் இதை ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆக பெரியார்களே, சகோதரர்களே, சிரமம் இருக்கும். ஆனால் துஆவின் மூலமாக, சதக்காவின் மூலமாக நாம் அதை செய்வதன் மூலம் அல்லாஹ் அதை லேசாக்கி வைப்பான். லேசாக்குறதும் சிரமமாக்குறதும் அந்த ரப்போட கையில் இருக்குது. நாம ரப்போட தொடர்பாகும் பொழுது அல்லாஹ் அதை லேசாக்கி தர்றோம். ரப்போட தொடர்பை விட்டுட்டு வேற ஏதாவது ஒன்றுல மனிதர்களோடையோ அல்லது வஸ்துக்களோடையோ அல்லது பொருட்களோடையோ நாம சம்மந்தப்பட்டா அது சும்மாவே எங்களை எல்லாத்திலையும் கஷ்டமாக்கிறோம். ஆக நம்ம ரப்போடு சம்பந்தப்படுறதுக்கான வழிமுறைகள் தான் எங்களுடைய நேரங்கள், காலங்கள் நாங்க சரியான முறையில செலவழிக்கணும். எங்களுடைய நேரங்கள்ல அதிகமான நேரம் மஸ்ஜிதோடு சம்பந்தப்படணும். மஸ்ஜிதுல வந்தாலும் ஏதோ ஒரு அமலோட நாம அது தொடர்படுத்தப்படணும். சரி, அமல் செய்ய முடியலையா, ஈத்திகாவுடைய நீயத்தோட கொஞ்ச நேரம் நம்ம சாந்தி போடலாம். அப்ப சாந்தி போடுறதுக்கும் எங்களுக்கு நன்மை இருக்கு. ஆக பெரியார்களே, சகோதரர்கள், இப்படியாக நாம ஓடி 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 நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளணும். நன்மைகளை சம்பாதிச்சு கொள்ளணும். நாளை கியாமத்துடைய நாள் எங்கள் அம்மா பட்டோடு தரப்படும் பொழுது அதுல முழுக்க நன்மைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எந்த பாவமும் அதுல இருக்கக்கூடாது. ஒரு பாவம் நடந்துட்டுதா இஸ்திக்பார் செய்து, தௌபா செய்து அதுல இருந்து நாம மீண்டு வரணும். ஒரு நஜீஸ் பட்டுட்டா எப்படி அதனால நாம உண்மையை கழுவிய சுத்தமாகி கொடுப்போம். இதே போல ஒரு பாவம் நடந்துட்டா
அதுக்கு தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து இந்த பாவத்தை செய்யக்கூடாதுங்கிறத நாம மனதில் பதிய வைக்கணும். இப்படியாக பெரியார்களே சௌரே நாம ஒவ்வொருவருக்கும் இந்த புத்திமதிகள் இந்த சூறாவை ஓதி நாம அதை செயல்படுத்தும் பொழுது அல்லாஹ் எங்களோட உலக வாழ்க்கையும் ஹயாத்தும் போயும் மனமான சந்தோஷமான வாழ்க்கை. உலகத்துல வாழ்க்கை சின்ன கால வாழ்க்கை, உலகத்துக்கு பின்னால வரக்கூடிய வாழ்க்கை நீண்ட கால வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கைங்கிறது இதுவரைக்கும் மௌத்தான அத்தனை பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து மௌத்தான அத்தனை பேரும் கபூர்ல இருக்கிறாங்க. கபரை பற்றி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இம்மா ரவ்தத்துன் மின் ரியாலில் ஜினான் அவ் குஃப்ரத்துன் மின் குஃப்ரின் நீரான். கபர் ஒன்று சொர்க்கத்திலே பூங்காவில் ஒரு பூங்காவா இருக்கும், அல்லது நரகத்துடைய படுகொலிகளில் ஒரு படுகொலியாயிருக்கும். நாம ஒவ்வொருவரும் விரும்புகிறோம் இந்த கபூர் சொர்க்கத்திலே யாருமே வரமாட்டாங்க, எதுவுமே வரமாட்டாங்க, எங்களோட வசதிகள் எதுவும் வரமாட்டாங்க. நாங்க பெத்த எங்களுக்கு கூட பிறந்த யாருமே வரமாட்டாங்க. எங்களோட எந்த திறமையும் அங்க வரமாட்டாங்க. படிப்பாளிகளுடைய படிப்பு அங்க வேலை செய்யாது, செல்வந்தர்களுடைய செல்வம் அங்க வேலை செய்யாது, அவருடைய திறமைகள் எதுவுமே அங்க வேலை செய்யாது. பெரியார்களே சகோதரரே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் கபூர்ல கேட்கக்கூடிய கேள்வி மூணே கேள்விதான். மன் ரப்புக ஒமன் நபியுக ஒமா தீனுக. இது முழு பேருக்கே பார்த்தா கேட்கிறது மூணு. ரப்பண்டா யாரு? உன்னை படைச்சது யாரு? உன்னை உண்டாக்குறது யாரு? உன்னை வளர்த்தது யாரு? உனக்கு இவ்வளவு சொத்து சுகங்களை சந்தது யாரு? நம்ம சொல்லணும் அல்லாஹ் வந்து சொல்றா. உலகத்துல நாம இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். முதலாவது கேள்வி நம்ம யார்கிட்ட போக இருக்கிறோமோ அவன் என்ன கேட்பானோ அது எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ரப்புகள் ஒமன் நபியுகள் ஒமா தீனுகள். உதாரணமா சொல்றேன். நாங்க இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம். அப்ப டாக்டர்கிட்ட போனா டாக்டர் என்ன கேட்பாரு? நாங்க அது ஒரு ரிப்போர்ட்ல எடுத்துட்டு போறோம். ரத்தம் செக் பண்ணிட்டு போறோம், எங்களோட ப்ரெஷரை செக் பண்ணிட்டு போறோம், வேற என்ன இருக்குதோ அதெல்லாம் எடுத்துட்டு போறோம். என்ன டாக்டர் போறது கேட்பாரு, காட்டுங்கிறாரு, ரிப்போர்ட்டை காட்டினோம்னா அவர் விலகி போயிடும் இவருக்கு என்னென்ன நோய் இருக்குது. நம்ம சொல்லாத சிலரும் அந்த ரிப்போர்ட் மூலமாக அவர் தெரிஞ்சு விடுவார். நம்ம டாக்டர்கிட்ட போறோம்னா டாக்டருக்குரிய அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போவோம். எங்களை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் வர சொல்லிங்க எங்களுக்கு தெரியும். வர சொன்னதோட முந்த நாள் அடுத்த வீட்டில் நடந்த சண்டையில நானும் தலையை போட்டேன், அதுக்கு தான் வர இல்லாட்டி அவர் யாரையும் வர சொல்றேன். இன்ஸ்பெக்டர் வர சொல்ல மாட்டாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல யாரையும் எங்களை கூப்பிட மாட்டாங்க. கூப்பிடுறாங்கன்னா இந்த மாதிரி நடந்திருக்குது எங்களுக்கு தெரியும், கூப்பிட்டோட போவோம். இதுதான். இப்ப நான் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்கிற அத்தாட்சிகள் கொண்டு போவோம். ஜிஎஸ் கொடுத்து சார் நான் போய் சும்மா நண்டனை தவிர எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். இது உண்மையா தான் சொல்றீங்களா? நான் மாட்டிக்கிறோம் இல்லாட்டி இல்லை சார் நான் ஓகே. அப்ப நாம என்ன செய்யறோம்? எங்களுக்கு தெரியும் யாரு கூப்பிடுறது, யாரு கூப்பிடுறாரோ அதுக்குரிய ரிப்போர்ட் எடுத்துட்டு போகணும். கஸ்டம்ஸ்ல கூப்பிட்டுருக்காரு சில வியாபாரம் கூப்பிட்டா தெரியும் கண்டெய்னர் வந்திருக்குது, அதுல நம்ம இந்த சாமான்ல முன்பினாக்கி போடுறோம். இப்ப அதைத்தான் கேட்போம். அது ஒரு ஏற்பாடு. இது இப்படித்தான் சார், இது இப்படித்தான். பெரியார்களே சகோதரர்களே, ரப்பு எங்களை கூப்பிட்டிருக்கிறான். 3 விஷயங்கள் நான் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறான். அதுக்குரிய ஏற்பாடு நாம செஞ்சு கொண்டேதான் போவோம். இது 3 ஏற்பாடு சரியா செய்யப்பட்டிருந்தது. ரவ்தத்துன் மின் ரியாலில் ஜினான், கபூர் சொர்க்கத்திலே பூங்காவல் ஒரு பூங்காவா. இந்த 3க்கும் ஏற்பாடு இல்லை. பெரியார்களே, நபியை காட்டி கேட்பாங்க கபூர்ல, இவருடைய விஷயத்துல நீ என்ன சொல்றான்? நாம சொல்லணும் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூல், நான் சாட்சி சொல்றேன், நீங்க தான் ரசூல் சொல்றீங்க. இது சொன்னதோட கபூர் சொர்க்கத்திலே பூங்காவாக மாறிடும். அப்படி சொல்றேன்னு இருந்தா உச்சிலிருந்து உள்ளாங்கால் வரைக்கும் சுன்னத்தான வாழ்க்கை முறை இருக்கிறது. வீட்டுக்குள்ள பூந்து வீட்டு வெளியே வர வரைக்கும் சுன்னத்தான வாழ்க்கை முறை வரைக்கும் ஒவ்வொரு அம்சங்கள்லையும் சுன்னத்தான வாழ்க்கைங்கிற உள்ளத்துல நிறைஞ்சு போயிருக்கிறோம். அப்படியானவர் தான் காட்டணும்னு சொல்லுவாரு அஷ்ஹது அன்ன முஹம்மதர். சகோதரர்,
நாம் உலகத்தோடு முடிஞ்சு போறவர்கள். ஆக இந்த விஷயங்களை நம்ம மனசுல பதிச்சு எங்களால் எந்த அளவுக்கு ஏழுமோ அந்த அளவுக்கு செயல்பட அல்லாஹ் நமக்கு விஷயம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபயா இபாதல்லாஹ் ஊஸீக்கும் அவ்வலன் பித்தக்வல்லாஹ் வத்தகுல்லாஹ் ஃபஇன்ன தக்வா மிலாக்குல் ஹஸனத் வ அலைக்கும் பிஸ்ஸுன்னah ஃபஇன்ன சுன்னத தஹ்தி இலல் ஹிதாம் ومن يطع الله ورسوله فقد رشد واهتدى وإياكم والبدع فإن البدعة تأتي إلى المعصية ومن يعص الله ورسوله فقد ضل وضل ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين جعلنا الله وإياكم ممن اتقى ونجا وجعل آخرتنا خيرا من الأولى وجعلنا الجنة منجا وملجا آمين يا رب العالمين. فقال الله تعالى في قرآن العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم واستغفر الله العلي لي ولكم عن جميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله تعالى وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فيا عباد الله إني أوصيكم بتقوى الله واتقوا الله فإن التقوى ملاك الحسنة. على خير الكلام كلام الله أحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. من يطع الله ورسوله فقد فاز ورشد ومن يعص الله ورسوله فقد ضل وأضل. إن الله أمركم أمرا عظيما وسنى بملائكة المسبحة بقدسه تكريما وقال جل جلاله عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. اللهم أرض عن الخلفاء الراشدين ومنهم أبي بكر الصديق رضي الله تعالى عنه عمر بن الخطاب رضي الله تعالى عنه عثمان بن عفان رضي الله تعالى عنه وعلي بن أبي طالب رضي الله تعالى عنه وعلى سيد شباب أهل الجنة الحسن والحسين رضي الله عنهما وعلى أمهات المؤمنين رضي الله عنهن وعلى صحابة رضي الله أجمعين. أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء والأموات إنك مجيب الدعوات. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله.